வயநாடு நிலச்சரிவின் போது உயிரை பணயம் வைத்து ஜிப்லைன் மூலம் சென்று மருத்துவ சிகிச்சை வழங்கிய கூடலூர் பகுதியைச் சேர்ந்த செவிலியருக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் கேடயம் வழங்கி கௌரவித்தார். இந்த அனுபவம் குறித்த சில தகவல்களை செவிலியர் சபீனா நமது புதிய தலைமுறையுடன் பகிர்ந்துள்ளார். அதனை இங்கு காணலாம். வயநாடு சூரல்மலையில் நீங்கள் செய்த பணி ஏறக்குறைய தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு. அந்த சமயத்தில் உங்களுக்கு மனநிலை என்னவா இருந்துச்சு? நீங்கள் எதற்காக அத்தனை பேர் காப்பாற்றணுன்ற மனநிலை உங்களுக்கு எப்படி தோணுச்சு ஃபர்ஸ்ட்? சார் நம்ம அந்த இடத்துல என் இடத்துல எந்த பெண்ணாக இருந்தாலும் அதை தான் செய்வாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம இந்த கரையில் இருக்கும்போது சூரல்மலை சைடில் நின்றுட்டு அந்த முண்டக்கல் சைடில் பார்க்கும்போதே அங்கேருந்து கொண்டு வந்து பேஷண்ட்டை கொண்டு வந்து உட்கார வச்சது, அங்கேருந்து டெட் பாடி கொண்டு வந்து படுக்க வச்சது எல்லாமே இங்கேருந்தே தெரியுது. அப்போது அங்கே தான் முதலுதவி தேவைன்னு நம்மளுக்கு தெரியுது சார். அப்போது எவ்வளோ சீக்கிரம் அங்கே போகணுமோ அது எப்படியாவது போகணுன்னு தோணுதே தவிர கயிறோ எப்படியோ எல்லாரும் அங்கே ரெஸ்கியூவும் போயிட்டுருக்காங்க அந்த ரோப்பு மூலமாக. அவங்க போகிற மாதிரியே நம்மளும் பொய்க்கணும்னு தோணுதே தவிர தண்ணி இருக்குது விழுந்துருவோம் அந்த எண்ணம்லாம் அப்போ தோணாது சார், யாருக்குமே தோணாதுன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு எண்ணத்தில் நானும் ஒரு தைரியமாக நான் போகிறேன்னு சொல்லிட்டேன். தமிழக அரசு சார்பாக மினிஸ்டர் உள்ளிட்டவங்க உங்களை பாராட்டுங்க, சிஎம்மும் பாராட்டியிருக்காங்க. என்ன எதிர்பார்ப்பு உங்ககிட்ட? எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பழக்கம், நம்ம ஏதாவது பண்ணால் அன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி எங்கள் சார்கிட்ட சார் நான் போகிறத வீடியோ மட்டும் எடுத்துருந்தேன் அப்படி சொன்னேன். அது எனக்கு பார்க்குறதுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வீட்டில் காமிக்கிறதுக்கு தவிர இந்த அளவுக்கு வெளியே ரீச் ஆகும் இவ்வளோ பாராட்டுக்குரிய விஷயம்னு எனக்கு தெரியல சார். தமிழக அரசு உங்களுக்கு அரசு வேலை கொடுக்கறதுக்கு உண்டான முயற்சி மினிஸ்டர் இப்போது உறுதிப்படுத்தியிருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை சார், அது இப்படி எனக்கு கிடைக்கும்னு நினச்சி நான் செய்யலை. அப்புறம் என் பொண்ணும் கொஞ்சம் தைரியமான பொண்ணு தான். எப்போவுமே நான் ஏதாவது இந்த மாதிரியே தான் பண்ணுவேன். அப்போ அவள் சொல்லுவாள் இப்படியே பண்ணிட்டுருங்கம்மா இப்படியே பண்ணிட்டுருங்கம்மான்னு சொல்லுவாள். அப்போ நான் சொல்லுவேன் வாழ்ந்துட்டு என்னம்மா பண்ணிகிட்ருக்கோம் நம்ம அப்படின்னு சொல்லுவேன். அப்போ அவளும் அந்த மனநிலையில தான் இருக்கிறாள். அதனால் எனக்கு ஏதாவது ஆனாலும் நான் நல்லது பண்ணிட்டு தான் இப்படியெல்லாம் ஆயிருப்பேன்னு அவளுக்கு தெரியும். அந்த நேரத்தில் அதை யோசி